ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கத்திரிக்காய் ஃப்ரை வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான முறையில் பண்ணலான்னு இருக்கேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உஜாலா கத்திரிக்காய் எடுத்துக்கோங்க. நல்லா ரவுண்டாக ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. வீட்டு மசால் பொடி, பெப்பர், சால்ட்டு ப்ளஸ் ஆயில் ஏன் சேர்க்குறோன்னா, அந்த கத்திரிக்காயில் வந்து அந்த மசாலா வந்து ஃபுல்லாக வந்து அது இறங்குறதுக்காக சேர்க்குறோம். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி வந்து ரொம்பவும் அதிகமாக இல்லாமல் கம்மியாகவும் இல்லாமல் கரெக்டான இந்த பேஸ்ட்டு பதத்துக்கு சேர்த்துக்குங்க. எல்லா கத்திரிக்காயையுமே வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக தடவி மேக்னேட் பண்ணி வச்சுக்கோங்க. 10 to 20 மினிட்ஸ் வந்துட்டு மூடி வச்சுருங்க. அப்போ தான் வந்து கொஞ்சம் நல்லா மசாலாலாம் வந்து உள்ளே இறங்கும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்கள் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து 20 நிமிஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்து தோசைக்கல்லில் வந்து பெரிய பெரிய பீஸாக இருக்கும்ல, அதை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். சின்ன பீஸெல்லாம் அடுத்த தடவை வச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பெரிய பெரிய பீஸை தான் ஃபஸ்ட்டு எடுத்து வைக்கிறேன். அது வந்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். மூடிவெல்லாம் வைக்கல, எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் தோசைக்கல்ல போட்டு பரட்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி தான் நல்லா வெந்துடும். ஆனால் அது வந்து 10 மினிட்ஸே நல்லா வெந்துடுது. அதுக்கப்புறம் நான் தான் ஒன்று எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், நல்லா இருந்துச்சு. எங்களுக்கு உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாகிடுச்சு. அவங்க காரம் எவ்வளோ தேவையோ நீங்கள் போட்டுக்கோங்க. உப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க. நான் பசங்களுக்கு பண்ணங்காட்டி கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டேன். நல்லா இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.